சொன்னதே எனக்கு திருப்பி சொல்றேன். தெரியல சொல்லணும். உள்ள என்ன நீ சுத்தும் போது பாரு, 2 பிஸ்டன் ஃபர்ஸ்டும் தேர்டும் வருதா மேல வருதா. நம்ம ஒரு சுத்தும் போது பிஸ்டன் 2 பிஸ்டன் கீழே வருது, கீழே மேலே போயிட்டு வருது. என்ன காரணம்? உள்ள நெருப்பு வந்து எரியும், பெட்ரோலும் காத்தும் சேர்ந்து உள்ள போகும். ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க் அடிக்கும். ஸ்பார்க் அடிச்சா என்ன ஆயிரும்? பெட்ரோல் வர நேரத்துக்கு தீ பிடிச்சிக்கும். உள்ள தீ பிடிச்சிருமா? அப்போ வந்து என்ன ஆகும்? பிஸ்டனை வந்து நெருப்பு வந்து கீழே அழுத்தும். ஒரு பிஸ்டனை கீழே அழுத்தினோடனே அடுத்ததும் 2 பக்கம் ஃபயரிங், 2 ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபயரிங் ஆனா 2மே சேர்ந்து கீழே போகும். சேர்ந்து கீழே போனோடனே அடுத்த வந்து இன்னொரு பிஸ்டன் ஃபயரிங் ஆகும். அப்படியே சுத்து விடும். அப்படியே செல்போன் நின்றும். அப்படியே மாறி 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 சளி விட்டுட்டே இருக்கு. நெருப்பு எரிஞ்சு உள்ள அழுத்திட்டே இருக்கும். உள்ள நடக்கிறது தான் இன்ஜின் சுத்த விடுது. ஆமாங்க, நெருப்பு எரிஞ்சு அதை வந்து ஒரு விசை உள்ள வந்து தள்ளுது. தள்ளுனானே இன்னொரு விசை மேல வருது. மறுபடியும் இன்னொன்னு தள்ளுது, மறுபடியும் இன்னொன்னு மேல வருது. நம்ம ஒரு தள்ளி விட்டோம், நம்ம கீழே நின்றுவோம். ஆனா நிக்க கூடாதுக்காக எனக்கு கீழே கனெக்டிங் கார்டு கொடுத்துருக்காங்களா, கனெக்டிங் கார்டு கீழே சாப்பிட்டு இருக்கா, அது சாப்பிட்டு நான் கீழே வந்துட்டேன், நீ மேல போகணும், இன்னொன்னு தூக்கி விட்டுரும் மேல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கீழே வர்றேன். சொல்ற கதை எப்படி இருக்குன்னா, கிணத்துக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னா தண்ணி 3 தடவை தூக்கி விடுவோம். நம்மள 3 தடவை தூக்கி விட்ட 4வது தடவை நீங்க அவ்வளவுதான், நீ சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து இது ஃபயரிங் வந்து அப்படிதான் நடக்கும். மேல கிளியும் போயிட்டு வரும். இப்ப எப்படி இது போயிட்டு வருது பாத்தியா? இப்ப நீ சுத்துற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா? நீ சுத்துறதுனால அது மேல கிளியும் போயிட்டு வருது. இப்ப வந்து நீ சுத்தி மேல கிளியும் போகுது. புரியுதா? ஸ்டார்ட் ஆனா அப்புறம் என்ன ஆகும்? பெட்ரோலு, காற்று, நெருப்பு, இந்த 3னால இன்ஜின் சுத்துது. ஆமா, கரெக்டா? கரெக்ட். இதுதான் எல்லா வண்டியிலயும் நடக்கிற வேலை. இதுதான் இன்ஜினோட வேலையே. இதுதான் நெருப்பு எரியும், இந்த இடத்துக்குள்ள நெருப்பு எரியும், இது அப்படி கீழே தள்ளணும், இது மேல வரும், மறுபடியும் மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு அன்னைக்கு பார்த்தோம்ல பிஸ்டன் ரிங்ஸ், கனெக்டிங் கார்டு, பேரிங்கு எல்லாமே இதுதான். இதுக்குள்ளதான் அந்த ஆயில வந்து வடிச்சிட்டு போகும். அந்த பிஸ்டன் வீடியோ போட்டு பாத்தியா? இதுல ஆயில் படியும் பிஸ்டன் மேல வந்து கீழே போறதுக்காக ரூப்ளிகேஷன் ஒண்ணுல சூடா திரும்ப உரசுது இல்ல, மெட்டல் உரசுது இல்ல, பிடிக்க கூடாது. சூடானா மெட்டல் மட்டும் பிடிச்சிக்கும். அதுக்காக தண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால ஆயில் சர்க்குலேஷன் உள்ளே போயிட்டு வரும்போது தேய்மானம் அதிகமாகும். ஆயில் சர்க்குலேஷன் எனக்கு தெரிஞ்சது நான் உனக்கு சொல்லிட்டேன். சரியா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சதுதான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தப்போ சரியோ என்னால முடிஞ்ச சொல்றேன். படிச்சுக்கோ. ஸ்கூல்ல தான் ஒழுங்கா படிக்க மாட்டோம்னா இங்க வந்து படிச்சுக்கோப்பா. சரியா? ஓகே.